ஹே கைஸ், நான் தான் உங்கள் எஸ்கே. டே 6ல் பார்ட் 1 போட்டிருக்கேன். டே 7ல் பார்ட் 2 போட போகிறேன். ஓகேவா? காளையார் கோயில் வந்து ரீச் ஆகிட்டு மதுரைக்கு வந்து இறங்கணும் மாட்டுத்தாவணி. சரி லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு 2 பரோட்டாவும் சுக்காவும் வாங்கி சாப்பிட்லான்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அல்டிமேட்டாக. சரி நம்ம போகிற டயத்துக்கு இந்த பஸ்ஸு தான், திருச்செந்தூர் பஸ் ஏசி பஸ் தான் இருக்குப்பா அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு எங்களுக்கு டிக்கெட்டை கொடுங்க அப்படின்ட்டு நாங்கள் ஏறி உட்காந்து வந்து இறங்கிட்டோம். வந்து இறங்கினதுக்கப்புறம் சரி ப்ரெஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வாங்கணும், அக்சசரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு நம்மளும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா நாங்கள் போய் அங்கே ரீச் ஆன டைம் வந்து 3 மணி. சரி அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ரூம் எடுக்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே எல்லாருமே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு 1000 கிட்ட வாங்கிட்டாங்க. சரி ரைட்டு நம்ம காசு போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு நம்மளும் உள்ளே வந்தால் சரி பசிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா காலை சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட தான் ஆரம்பித்தேன். அங்கே கொடுக்குற குருமாக்கே இன்னும் 2 பூரி சாப்பிட்லாம் போல். சரி அப்படின்ட்டு ஒரு தேங்காயை வாங்கி 2 கற்பூரத்தை வாங்கி இங்கே உடச்சிட்டு போனால் நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. கடவுளே நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நானும் வேண்டிட்டு உடச்சிட்டு உள்ளே போனால் எங்கிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, காலையில் நைட் நம்ம வரும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தா எனக்கு பாதையே தெரியல. சரி வாமாப்பில் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு எங்கள் மச்சான் கூப்பிட எங்கள் மச்சான் முன்னாடி நானும் போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஒரே கூட்டமாக இருந்துச்சு. சரி வந்ததுக்கு காலையாவது அலசிட்டு போகலாம் அப்படின்ட்டு காலையை அலசிட்டு சரி அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இதிலலாம் நான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டேன்னா எனக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வருது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு, இன்னொரு ஸ்ட்ரைக் வந்தால் முடிஞ்சிச்சு. சரி இதில் நான் வீடியோ ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு ஒரே க்ரௌடு. என்னென்னா கந்த சஷ்டி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டேவா. சரி அப்படின்னு சாமிலாம் கும்பிட்டுட்டு திருநீர் கொடுத்தாங்க. இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு நானும் ஒரு பாட்டி வந்து பேப்பர் வச்சுருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட பாட்டி எனக்கு இந்த ஒரு பேப்பர் கொடுங்க அப்படின்ட்டு அந்த பேப்பரை வாங்கி நம்மளும் மடித்து வச்சிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து தாயமங்கலத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போது இந்த மாதிரி நிறையா கடை இருக்கும். நான் கேட்குறது எல்லாமே எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்ட்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு சரி அண்ணா ஒரு எக் பப்ஸ் அப்படின்னா சரி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே செம்மையாக தான் இருக்குது. எங்கே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குது, எங்கேயுமே ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே அங்கேருந்து பஸ் ஏறி மதுரை வந்துட்டு மதுரையில் ஒரு அண்ணா ஒரு சாய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் ஒரு சாய் போட்டு கொடுத்தாரு. அப்படியே காளையார் கோயில் வந்துட்டு ஒரு கலக்கி சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.